மச்சீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 43 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் வந்துட்டு ட்ரைபாட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த எபிசோடில் மைக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு யூடியூப் வீடியோவுக்கு முக்கியமே ஆடியோ குவாலிட்டி தாங்க. ஸோ நம்ம வீடியோவில் என்னத்தை காமிச்சாலும் அந்த ஆடியோ கிளியராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ ஆடியோவுக்கும் வந்துட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி வந்துட்டு வீடியோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த வீடியோவுக்கு லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டெபிலிட்டிக்கு ட்ரைபாடாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரியே ஆடியோவையும் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். நீங்கள் எதில் வீடியோ எடுத்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, கேமராவாக இருந்தாலும் சரி, ஆடியோ குவாலிட்டி இஸ் மஸ்ட்டு. ஸோ அந்த ஆடியோ குவாலிட்டிக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். பட் செலவு பண்ணாமலும் நம்மளால் பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டியை கொடுக்க முடியும். அதுவும் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த 2022 என்னென்ன மைக்ஸ்லாம் வந்துட்டு பெஸ்ட்டாக வந்திருக்கு, அதோடைய பைலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு போய் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மைக்கு தேவைப்படுதோ, எது உங்களோட பட்ஜெட்டுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனல் நம்ம சேனல் நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்கள் சேனல் நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ மச்சீஸ், இப்போ மேட்ருக்கு வரும். ஸோ மைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் மைக்குன்னு சொல்லவும் உடனே வந்துட்டு நீங்கள் காசு செலவு பண்ணி தான் மைக் வாங்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. பணம் செலவே பண்ணாமல் நம்மளால் நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியை ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்பர் 1, உங்களோட மொபைலில் இருக்கிற மைக்கே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். உங்கள்கிட்ட பணம் இல்லை, ஒரே ஒரு மொபைலை மட்டும்தான் வச்சு நீங்கள் வீடியோஸை ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனே வந்துட்டு தாராளமாக போதும். விளாகிங் வீடியோஸ் கூட தாராளமாக மொபைல் ஃபோனை வச்சு உங்களால் எடுக்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக நீங்கள் எடுக்கலாம். ஒன்று, நீங்கள் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வெளியில் நின்று vlogல பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசிவிட்டு அப்படியே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் நீங்கள் கொடுக்கலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ நீங்கள் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு, கண்டிப்பாக உங்கள் மொபைல் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஆப்பில் அந்த வீடியோவை போட்டுட்டு அதுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் வந்துட்டு கொடுக்கலாம். இப்போது கைன் மாஸ்டர் அப்படின்னு ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷன் இருக்குது. அதுதான் வந்துட்டு மொபைல் யூடியூபர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் ஆப்ஷன் வந்துட்டு அதில் இருக்கும். நீங்கள் எடுத்த வீடியோக்கு தாராளமாக அதில் போய்ட்டு உங்களால் வாய்ஸ் வந்துட்டு கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது வெளியில் நின்று எடுக்கும்போது நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், சவுண்ட் இருக்கும். அதில் உங்கள் சத்தம் கேட்கலனா கூட நீங்கள் வாய்ஸ் ஓவரில் கொடுக்கும்போது ரொம்ப தெளிவாகவும் கிளாரிட்டியாகவும் வந்துட்டு அந்த வாய்ஸ் ஓவர் வந்துட்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் vlog எடுக்கும்போதே வந்துட்டு கொஞ்சம் அந்த கேமரா வந்துட்டு கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிட்டு அந்த மைக்கில் வந்து உங்களோட வாய்ஸ் விழணும் அப்படின்னா நல்லா கணீர்னு சத்தமாக கூட நீங்கள் பேசுங்க. இப்போ ஒரு மைக் யூஸ் பண்ணுறீங்க, ஓரளவு கம்மியாக பேசினாலே போதும் அப்படின்னா மைக் இல்லைங்கிறப்போ கொஞ்சம் சத்தமாக வந்துட்டு பேசி பழகுங்க. அந்த சவுண்டு வந்துட்டு உங்கள் கான்ஃபிடென்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். அப்போ அந்த vlog பார்க்குறதுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்று தானோ? ஆமாம், ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வால்யூம் கம்மியாக பேசுங்க. மைக் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சத்தத்தை கூட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியும் வந்துட்டு கிடச்சிடும். இந்த ஆடியோ குவாலிட்டின்னு சொல்லும்போது ஒரு மேட்டர் இருக்குது. ஆடியோ வந்து நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறது முழுக்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓப்பனாக சொல்லணும்னா, ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மைக்லாம் வந்துட்டு வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்மள்ட்ட பணமே இல்லை, ஒரு ஹெட்ஃபோன் தான் இருக்குது அப்படின்னா ஹெட்ஃபோனில் இருக்கிற மைக்கை வச்சே நம்மளால் ஆடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். vlog எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரியான வீடியோஸ் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தாராளமாக ஹெட்ஃபோன் மைக்கை வச்சுட்டு நம்மளால் வீடியோஸ் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஹெட்ஃபோன் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, தாராளமாக மொபைலில் இருக்கிற இன்பில்ட் மைக்கை வச்சுட்டே நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். வாய்ஸ் ஓவர் மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுக்க முடியும். அடுத்தது, ஓரளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு 300 500 செலவு பண்ண முடியும் மைக்குக்கு தனியாக அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மைக்கை வாங்கலாம். அதே 1000 ரூபாய்க்குள்ள ஒரு மைக்கை வாங்குறது நமக்கு பட்ஜெட் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியான மைக்கு. ஸோ பணம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான மைக்கை தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அந்த மைக்கில் எந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்கோ, எந்த அளவுக்கு அதால் கொடுக்க முடியுமோ அந்த ஆடியோ குவாலிட்டியை தான் நம்மளோட வீடியோஸ்க்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இது முழுக்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அட் தி சேம் டைம் பணமே நம்மள்ட்ட இல்லாட்டினா கூட நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெளியில் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் சவுண்டாக பேசும்போதும் சரி, அதே மாதிரியே வெளியில் வீடியோஸை எடுத்துகிட்டு வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போயிட்டு வாய்ஸ் ஓவரில் கொடுக்கும்போது வேலை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் வெளியில் வீடியோஸ் எடுத்து வந்து எடிட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் தனியாக ஆட் பண்ணுறதுக்கும் வேலை அதிகமாக தான் இருக்கும். பட் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். ஸோ உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் எஃபர்ட்டை நீங்கள் போட்டு தான் ஆகணும். எஃபர்ட்டை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஆடியோ குவாலிட்டிங்கிறது நல்லாவே கிடச்சிரும். ஸோ ஆடியோ குவாலிட்டிங்கிறத விட அந்த ஆடியோபுளாக இருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்துட்டு புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுவே வந்துட்டு உங்களோட வீடியோவுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டை வந்துட்டு
வந்துட்டு கெயின் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டையும் வந்துட்டு அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஆடியோ குவாலிட்டியில் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். ஸோ ஆல்ரெடி இந்த ட்ரைபாடு மைக்கெல்லாம் பற்றின டீட்டெயில் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு மைக்கையும் நான் டெஸ்ட் பண்ணியே காமிச்சிருக்கேன். ஒரு ஒயர்டு மைக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு ஷார்ட்கன் மைக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், மொபைல் மைக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஆடியோ எப்படி இருக்கும், இதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணியே வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ திருப்பி பேசின விஷயத்தையே பேசி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வரிசையாக லிங்க்ஸை கொடுத்து வைக்கிறேன். போய் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த 2022 ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் வந்து புதுசாக வந்திருக்காங்க. அவங்க எல்லாரோடையும் நம்ம காம்படேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸோடைய வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை மைண்டில் வச்சுக்காங்க மச்சீஸ். ஸோ இந்த 2022 என்னென்ன மைக்ஸ்லாம் வந்துட்டு ஆஃபர்லலாம் கிடைக்குதோ அது எல்லாத்துடைய பை லிங்க்ஸையும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மைக் சூட்டபுளாக இருக்கோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு எந்த மைக்கு கரெக்டாக வருதோ அதை வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸ், அது யூடியூப் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற கேட்டகரியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது எப்போலாம் ஆஃபரில் கிடைக்குதோ அதோடைய பை லிங்க்ஸை தினமும் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் டெலிகிராம் ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் BabaRK Tech அப்படின்னு நம்ம சேனல் நேம் அங்கே டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கனாலே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்துட்டு வந்துடும். அதை கிளிக் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தினமும் ஆஃபரில் வர எல்லா ப்ராடக்ட்ஸுடைய பை லிங்க்ஸும் அதில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ ஒரு 300 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு காலர் மைக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மைக்குடைய லென்த் வந்துட்டு இப்போது கேமராவிலேருந்து ஒரு 2 அடி 3 அடிக்கு தான் இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒயர் வந்துட்டு இருக்கும். அதே இது ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் இப்போது Boya M1 மாதிரியான மைக்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் காலர் மைக் தான். பட் அதோட ஒயரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி இருக்கும். ஒயரே இல்லாமல் உங்களுக்கு ஒரு மைக் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கன் மைக்ஸ்லாம் நிறையா மார்க்கெட்டில் இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ ஷார்ட்கன் மைக்கில் தான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட மைக்குடைய பை லிங்கே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஷார்ட்கன் மைக் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒயர் இருக்காது. பட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம நின்றுட்டு நம்மளால் பேச முடியும். பட் அதுவும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான். அண்ட் ஒரே ஒரு சைடு மட்டும் தான் பார்த்து பேச முடியும். இப்போ நான் இங்கிட்டு திரும்பி பேசுகிறேன், அங்கிட்டு திரும்பி பேசுகிறேன்னா அந்த ஆடியோ வந்துட்டு அந்தளவுக்கு பிக்கப் பண்ணாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒயர்லெஸ் மைக் தான் வாங்கணும். ஒயர்லெஸ் மைக்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 15,000 20,000க்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நல்ல குவாலிட்டியில் ஒரு ஒயர்லெஸ் மைக் வந்துட்டு நம்மளால் வாங்க முடியும். ஸோ ஒயர்லெஸ் மைக்லாம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக காலரில் மாட்டிட்டு ஜாலியாக வந்துட்டு ஒரு 10 அடி 15 அடி டிஸ்டன்ஸில் இருந்துட்டு கூட நீங்கள் வீடியோஸில் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். வாய்ஸும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு கேப்சர் ஆகும். ஸோ எல்லா கேட்டகரியில் இருக்கிற மைக்ஸோட பை லிங்க்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒயர்டு மைக்கு, ஒயர்லெஸ் மைக்கு, அதே மாதிரி ஷார்ட்கன் மைக்கு, எல்லா விதமான மைக்கோட பை லிங்க்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ see you in next video. Until then, bye from Baba. Bye.